சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். பள்ளிக்கரணை ராம்சர் பகுதியில் சதுப்பு நில பாதுகாப்பு, சமூக மேம்பாட்டிற்கு இடையே சமநிலையான கட்டமைப்பு தேவை என ரியல் எஸ்டேட் துறை வலியுறுத்தல். பள்ளிக்கரணை ராம்சர் தளத்தை சுற்றி முறையான அடையாளப்படுத்தல் மற்றும் உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் கூடுதலாக 550 ஹெக்டேர் நிலம் சேர்க்கப்பட்டதாலும் அதனைத் தொடர்ந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதாலும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பட்டா உரிமையாளர்களும் சுமார் 71,500 கோடி ரூபாய் மதிப்பிலான வணிகம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளும் பாதிப்பு. இது தொடர்பாக இக்ரே அமைப்புகள் ஒருங்கிணைந்து ஏற்படுத்திய பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னை தாஜ் கன்னிமாரா ஹோட்டலில் நடைபெற்றது. வணக்கம். நான் விஸ்வஜித் குமார், கிரெடை சென்னையோட துணைத் தலைவர் பொறுப்பில் இருக்கிறேன். இன்றைக்கி ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ராம்சார் அண்ட் பள்ளிக்கரணை மார்ஷ் ராம்சார் இன்ஃப்ளூயன்ஸ் ஜோன், இந்த சதுப்பு நிலம், ஈரநிலம், ராம்சார் ஈரநிலம் மற்றும் அதை சுற்றி இருக்கும் இந்த ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் 1 கிலோமீட்டர், அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் மீட்டிங் ஒன்று வச்சோம். இப்போது இன்றைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 698 ஹெக்டேர் பள்ளிக்கரணை மார்ஷ் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க 2007. அதுலேருந்து இன்றைய வரை எந்த ஒரு அப்ரூவலோ எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியோ பண்ணப்படவில்லை. அது நன்றாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதேபோல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 550 ஹெக்டேர் கூடுதலாக இதுக்கு சேர்த்து அதை ஈரநிலம் அப்படின்னு அழைத்து அதை ராம்சார் அங்கீகாரத்துக்கு அதை கொண்டு வந்திருக்காங்க. இது 2022. இதை பார்த்தீங்கன்னா, இந்த 2022 இந்த 550 ஹெக்டேர், ஆனால் எது இந்த 550 ஹெக்டேருக்கு உட்பட்டது, அதுக்கு வெளியே இருக்கிற சர்வே நம்பர் என்ன, இந்த டீட்டெயிலை 2022 இன்றைய வரை கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆன பிறகும் அதை இன்னும் வராமல், அந்த இன்ஃபர்மேஷன் வராமல் இருக்குது. இதை ஸ்பெசிஃபிக்காக அவங்க கிரவுண்ட் ட்ரூத்திங் பண்ணி அதை அவசரமாக பண்ணியிருக்கணும். இவ்வளோ நாள் தாமதம் ஆகிவிட்டது. இது மட்டும் இல்லாமல் ஆனரபிள் என்ஜிடி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராம்சார் மற்றும் இந்த ராம்சார் அந்த அடிஷ்னல் 550 ஹெக்டேர் தவிர இந்த பள்ளிக்கரணை மார்ஷ் சேர்த்தது தான் ராம்சார் 1948 ஹெக்டேர் ஏறத்தாழ. இந்த லேண்டை சுற்றி ஒரு கிலோமீட்டருக்கு என்ற இந்த இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான் ரெடி பண்ணும் வரை எந்த ஒரு அப்ரூவலும் கட்டிட நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட்ஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான கிட்டத்தட்ட இது இஷ்யூ பண்ணி 9 மாதங்கள் ஆகிவிட்டது. நாங்கள் இதை தூக்கி எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். ரெப்ரசன்டேஷன் சிஎம் ஆஃபீஸ் வரைக்கும், சிஎம்டிஏ மெம்பர் செக்ரட்டரியிலேருந்து ஆரம்பித்து ஹவுசிங் செக்ரட்டரி ஆகட்டும், சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும், ஹவுசிங் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், ப்ரீவியஸ் கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட், 2 கவர்மெண்ட்டின் சீஃப் மினிஸ்டர் வரை நாங்கள் ரெப்ரசன்டேஷன் இதை கொடுத்துருக்கோம். ஆனால் 9 மாதங்கள் ஆகிவிட்டது. இது என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளே 2 மெட்ரோ ரயிலே போகிறது. அதாவது 10-15 ஏரியாக்கள், வேளச்சேரி, பள்ளிக்கரணை, துறைப்பாக்கம், மடிப்பாக்கம், சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி உட்பட ஒரு 12-15 ஏரியாக்கள் இதுக்குள்ளே வருது. இது தமிழகத்தின் எக்கனாமிக் காரிடாரில் ரொம்ப ஒரு முக்கியமான எக்கனாமிக் காரிடார். கிட்டத்தட்ட கன்சர்வேட்டிவாகவே ஒரு 72,000 கோடி ரூபாய் எக்கனாமிக் இம்பேக்ட் இது நூலில் அடங்கியுள்ளது. இது ஒரு 9 மாதங்களாக கடப்பில் இருக்கிறது. இதை அரசாங்கம்
இதில் ஒரு ப்ரையாரிட்டி பேசிஸில் இது என்னன்னு பார்த்து இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இது ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த 1 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 பட்டா ஹோல்டர்ஸ், பட்டா நிலம் கவர்மெண்ட்டில் அரசாங்கத்திலேருந்து பட்டா வாங்கப்பட்ட நிலம், அதாவது லெஜிட்டிமேட் லேண்டான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பட்டா இருந்தால் அந்த நிலம் கிட்ட 1,20,000 பேர் இருக்காங்கன்னு ஒரு எஸ்டிமேட் இருக்குது. நன்றி.